தம்பி தம்பி படம் மாதிரி தான் இருந்தது. இவனும் இப்போ தான் சுற்றின்னு இருக்கான், 10th படிக்கிறான், பாஸ் ஆவானா பார்ப்போம். அழுதுட்டு வந்திருக்கேன் ப்ரோ. அப்பா அம்மாக்காக நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இதுதான் நம்ம பார்க்கணும். வரப்போகிற பொண்ணுங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு அனுபவம் தான், அது வாழ்க்கை அல்ல. அதை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கடமைகள் இருக்குது அப்படின்னு சொன்ன படம். சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்தே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஸ்கூல் லைஃப்கே போயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. உங்க அப்பா வந்து இவனை வந்து MBBS படிக்க ஆசைப்பட்டாருன்னா லாயர் கூட அரியர் வச்சு படிச்சுட்டு இருக்கான். இன்னும் இருக்கும் புரியல, சொல்ல வார்த்தை இல்லைண்ணா. படத்துல என்ன சொல்ல வராங்களா, 3 பொண்ணை லவ் பண்ணாதீங்க, ஒரு பொண்ணே லவ் பண்ணா ட்ரூவா லவ் பண்ணுங்க, அப்பா அம்மா பேச்ச கேளுங்க. லாஸ்டா அப்பா அம்மா தான் உங்களை ட்ரூவா லவ் பண்றாங்க. அப்பா அம்மா தான் ட்ரூவா லவ் பண்ணுவாங்க. அவங்கள தாண்டி யாரும் இல்ல. நல்லா படிக்கும். நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் மூவிலே நல்லா பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. குட்டா இருந்துச்சுண்ணா. ஆமாமா நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நிறைய லவ் இருக்கும், ப்ளஸ் வந்து கடைசியாக ஃபேமிலி பாண்டிங் மாதிரி கொண்டு வராங்க. ஆக்டிங் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். சாங் அந்த மினிக்கு சாங் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்ததுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வைபாக போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போனாங்க, நல்லா இருந்தது. எல்லாம் ஸ்கூல் டேஸ் லைஃப்பில் எப்படி இருந்தோம், அது எல்லாருக்கும் ஒரு லைஃப் ஸ்டேஜில் ஒரு டர்ன் ஆஃப் ஆகும்ன்றத சொல்லிடுவாங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வைபாக நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து சென்டிமெண்ட்டாக கரெக்டாக நல்லா போச்சு. புரியல. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. எல்லாம் ஜிவி பக்காவாக போட்டிருக்காரு. பக்கா எல்லாம் நிறைய டேரக்டர்கிட்ட பேசி கரெக்டாக பண்ணியிருக்காரு போல். எல்லா சீன்ஸும் பக்காவாக எதுவும் லேக் இல்லாமல் கரெக்டாக இருந்தது எல்லாம். இது வந்து அப்பா அம்மாக்காக நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இதுதான் நம்ம பார்க்கணும். வரப்போகிற பொண்ணுங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் ப்ரோ ஃபில்ம் உங்களுக்கு. எதுவும் வந்து ப்ரீ ஆக்குபைடாக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு வர வேண்டாம். ஒரு லைக் மைண்டடோட வந்து இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக லவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து தேட்டர் உள்ள வந்ததுலேருந்து உங்களுக்கு முடிகிற வரைக்கும் என்கேஜிங்காக தான் இருக்கும். படம் பயங்கரமாக இருக்குங்க, எல்லாரும் பார்க்கணும். படத்தில் ஒரு ஃபுல் பேக்காக என்னென்ன விஷயம்லாம் இருக்கணுமோ ஒரு படத்துக்கு எல்லாமே இருக்குது. இன்னும் கென்பா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. மொத்த கேஸ்ட் அண்ட் க்ரூங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, எல்லாரையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது படத்தில். டெக்னீஷியனாக இருக்கட்டும், படத்தோட சவுண்டு, ஆர்ட்டு, காஸ்டியூம் எல்லாமே ஒரு பெஸ்ட்டாக, எல்லாருமே கரெக்டான சிங்கில் இருந்தால் தான் இப்படி ஒரு படம் பண்ண முடியும். ஸோ ஐ லவ்ட் இட், என்ஜாய்ட் இட். படத்தில் ஒரு படத்துக்கு என்னென்ன எமோஷன்ஸ் தேவையோ மற்ற எல்லாமே இருக்குது இந்த படத்தில். மஸ்ட்டு வாட்ச். தயவு செஞ்சு வந்து தேட்டரில் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஐயோ வேறு லெவலுங்க, எமோஷன் வேறு லெவலில் இருக்குங்க. அவங்க ஒன்று ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல சில பேர்லாம், இந்த மாதிரி படம் பார்க்கும்போது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. இந்த படத்தில் அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு விஷயம் பயங்கரமாக இருக்குது. எப்பயுமே ஒரு படத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு சில விஷயம்லாம் லைட்டாக இப்படி இப்படி போயிட்டு இதை பண்ண அப்படிலாம் இல்லை. நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க, உங்களை கரெக்டாக எங்கே எங்கேஜாக வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ எங்கேஜாக வச்சுருக்காங்க. ஒரு ஃபுல் பேக் பக்காவான மூவிங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்ட் 2ல வந்து இன்னொரு 5 பொண்ணு மோட்டிவேட் பண்ணாதான் ப்ரோ IAS ஆவார். ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது ஒரு சிறு வயசில் இந்த அளவுக்கு அனுபவங்களோட தன்னுடைய இளமைக்கால வாழ்க்கையை பிரதிபலிச்ச மாதிரி இருக்குது. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு அனுபவம் தான், அது வாழ்க்கை அல்ல. அதை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கடமைகள் இருக்குது அப்படின்னு சொன்ன படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கென் கருணாஸ் வந்து எல்லா விதத்துலையுமே நல்லா பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். பக்காவாக இருந்துச்சு ப்ரோ. படம் நம்ம லைஃப்ல என்ன நடக்குமோ, அது ஸ்கூல் லைஃப்ல என்ன நடக்குமோ அது எல்லாமே பக்காவாக வந்தோம் ப்ரோ. அதுதான் நான் சமையன்ச்சு. என்ன அந்த கதையில் என்ன இருக்கோ ஸ்க்ரீனில் நமக்கு படத்தில் எமோஷன் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அப்பா அம்மா அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு படம். 10 out of 10 கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. எப்பவுமே கென் வந்து கண்ணீர் வர ஸ்டாப்ல நல்லா இருந்துச்சு. எப்பவுமே பசங்க இது பேரண்ட்ஸ் வந்து பசங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டட் தான். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணி யங்ஸ்டருக்கு சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஸ்கூல் கேங் அந்த பற்றி ஒரு ஸ்டோரி. நல்லா தான் ஆரம்பிக்காங்க.
சூப்பராக கனெக்ட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆயிருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. அந்த சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு. யூத் மூவி தான், ஸோ ரொம்ப நல்ல படம், நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். இட்ஸ் அ குட் மூவி. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. யூத்துக்கான படம் தான். ஆக்சுவலாக கொஞ்சம் படம் முன்னாடியே விட்டுருக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லவ் மட்டும் பார்க்காம ஸோ கிளைமேக்ஸில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பசங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருமே. செமையா இருந்தது ப்ரோ படம். என்ன எதிர்பார்க்கலாம்? நான் காண்டா இருக்குன்னு வந்தேன், டிக்கெட் கிடச்சிது. படம் சூப்பராக இருந்தது. நிறைய திரும்பி ஸ்கூல் டைம் போன மாதிரி இருந்தது. அது மாதிரி சூப்பராக இருந்தது. லவ் நல்லா காமிச்சிருக்காங்க. அதான் எல்லாம் கடந்து வந்திருப்பாங்க, அதே தான் காமிச்சிருக்காங்க. அதனால ரேட் வரது வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அதே மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆன சீன்ஸ் எல்லாமே திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொக்க போட்ட மாதிரி இழுத்த மாதிரிலாம் இல்லை. அதான் நிறைய பாட்டு போட்டிருந்தாங்க. மியூசிக் சூப்பராக இருந்தது, நல்லா எங்கேஜிங்காக இருந்தது. பயங்கரமாக அப்படிலாம் இல்லை, பட் ஆனால் எங்கேயுமே போர் அடிக்கல. மியூசிக்கும் சரி, படமும் சரி. அதனால ஆனால் ஜிவியை கூப்பிட்டுக்காக நிறைய பாட்டு போட்ட மாதிரி தான் போட்டிருக்காங்க. திருவண்ண பக்கம்லாம் ஒரு பாட்டு போட்ட மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி. சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் காமெடியாக இருந்துச்சு, செகண்ட் ரொம்ப எமோஷனலாக டச் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சுண்ணா. 3 பொண்ணுலையும் அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னாச்சும் ஒன்றுக்காச்சும் ஓகே சொல்லிட்டு போயிருக்கலாம். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்தது. வேலைக்கு தம்பி படம் மாதிரி தான் இருந்தது. இவனும் இப்போ தான் சுற்றின்னு இருக்கான், 10th படிக்கிறான், பாஸ் ஆவானா பார்ப்போம். 11th 12th லைஃப்பில் நடக்கிறது ரியல் ஸ்டோரி. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் இப்படி தானே இருக்கும். அது பேஸ் பண்ணுற மாதிரி தான் நல்லா இருந்தது. கரெக்டாக இருந்தது. ஓகே, ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் ரொம்பவும் இல்லாமல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸ்கூல் டேஸ் தான் இருந்துச்சு. எமோஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல் எமோஷன்ஸ் தான். அப்பா அம்மா மகன் அந்த மாதிரி எமோஷன்ஸ் தான். மியூசிக் ஜிவி எப்போதுமே இவ்வளோ நல்லா போட்டிருக்காரு. நல்லா தான் இருக்குது. ஹீரோவாக நல்லா தான் இருந்துச்சு. அதான் ஸ்கூல்லே பசங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான். ஹீரோனா பெரிய ஹீரோ மாதிரிலாம் இல்லை, நல்லா ஸ்கூல் ஹீரோ எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நல்ல படம் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் லைஃப் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்ல படம். அதான் என் ஸ்கூல் டேஸ் பார்த்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அந்த ஸ்கூல் பஸ் சீன்லாம் என் ஸ்கூல் தான் ஆக்சுவலாக. லவ் பெருசாக இல்லை ப்ரோ, ஸ்கூலில் பசங்க பண்ணுறது தான். எமோஷன் லாஸ்ட் சீன் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபேமிலி கனெக்ட் நல்லா இருந்துச்சு. அவங்க லாஸ்ட்டில் அவங்க அப்பா சொன்னது வந்து வீட்டில் நிறைய அப்பாங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் சீன் வந்து ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ஜாலியாக போனாலும் லாஸ்ட் சீன் கொஞ்சம் ப்ராமிசிங் ப்ரோ. நல்ல ப்ராமிசிங். ஃபஸ்ட்டு படம் அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு செம்ம ஜஸ்டிஃபிகேஷன். நல்ல படம். சொல்ல வேணாம் ப்ரோ, ஜிவி எப்போவுமே மாஸ் தான். நல்லா இருந்துச்சு அண்ணா. எப்படி பண்ணிருக்காங்க ஜிவி மியூசிக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஸ்டோரி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பாக்கும்போது ஆடியன்ஸா பாக்கும்போது? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நீங்க எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது ப்ரோ. இது ரொம்ப ஃபர்ஸ்ட் படம் நல்லா தான் ப்ரோ. நல்லா இருந்தது. ஸ்டோரிலாம் எப்படி இருந்துச்சு? டிஃப்ரெண்டா இருந்தது ப்ரோ. ஸ்கூல் டிஃப்ரெண்டா இருக்கு. லவ்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க? சூப்பரா காமிச்சிருக்காங்க ப்ரோ. இந்த அப்பா அம்மா சென்டிமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப எமோஷனலா இருந்தது. மியூசிக் ஜிவி இது எப்படி இருந்துச்சு? அவர் எப்பவுமே செமையா பண்ணுவார் ப்ரோ. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சூப்பரா இருந்தது. சும்மா ஒரு ஜாலியாக ஃபீல் குட்டாக இருக்கும்னு நினச்சா அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இல்லை ஃபர்ஸ்ட் டைமே சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. நிறைய அந்த டியூட் அந்த மாதிரி லெவலுக்கு அந்த ரேஞ்சுக்கு இருக்குது படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் நல்லா டச்சிங்காக நல்லா கனெக்ட் ஆச்சு. என் ஸ்கூல் லைஃப் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவராக போன மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதுக்கப்புறம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே டான் படம் பார்க்குற மாதிரியே இருந்தது. கிளைமேக்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. மியூசிக்ரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் லைஃப் பற்றி தான்ண்ணா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அது சென்டிமெண்ட். ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். ரெண்டு மிக்சடாக இருக்குண்ணா. ஃபன்னும் பண்ணலாம், இதுவும் இருக்கும். நானே இப்போ தானே ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன். நல்லா தானே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அது மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இருக்குண்ணா. அவ்வளோதான். நல்லா தானே இருந்துச்சு. மியூசிக்ல எந்த குறையும் இல்லைண்ணா. ஹீரோயின்லாம் ஓகே தாண்ணா. அவ்வளோதாண்ணா. ஆக்சுவலாக படம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன
இன்ட்ரோல் மாசம் இருந்துச்சு. ஸ்லாப் வரும்னு எதிர்பார்க்கல அந்த இடத்துல, பட் நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் லைஃப்ன்றது தாண்டி பர்சனலாக ஒரு விஷயம் கனெக்ட் ஆச்சு. அம்மாவுக்கு அந்த இது கனெக்ட் ஆச்சு. ஸ்கூல் லைஃப் அந்த என்ஜாய் பண்ணுறது அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லை அப்படி கிடையாது, பட் இங்கே காமிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. என் ஸ்கூலில் நான் அப்படி பார்த்ததில்ல, நல்லா தான் இருந்துச்சு. அழுதுட்டு வந்திருக்கேன் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு, எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவ்வளோ இது இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, பட் செம்மையாக இருந்துச்சு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்தேன். சூப்பர் படம். எல்லாமே மிக்சிங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்து நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட் ரோல்லேருந்து எல்லாமே சூப்பர்.